மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவரோட பேரு வேல்முருகன். இவர் ஆஸ்திரேலியால இருக்காரு. இவர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இது வெறும் ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட இல்லாட்டி வேறொரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்குமானது. கொஞ்சம் என்ன பேசுறான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன விவகாரம் இதில் மிக முக்கியமானது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன். வணக்கம் தமிழ் மக்களுக்கு வணக்கம். என் பேர் வேல்முருகன். நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் பர்த் நகரத்தில் இருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் இங்கே தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த ஒரு 5-6 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி தமிழ் இலக்கிய மன்றம், மேற்கு ஆஸ்திரேலியா தமிழ் இலக்கிய மன்றம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் யார் வந்திருக்கா, திராவிட கட்சியிலேருந்து வந்துருக்காங்களான்னு பார்க்கல. ஆனால் சேனாதிபதி பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் முழுக்க 60 ஆண்டு கால ஆட்சியில் தான் நம்ம தமிழ்நாடு முன்னேறியது, 60 ஆண்டு கால ஆட்சியில் தான் ஜிடிபி growth வந்தது, அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழன் ஏதோ சோங்கி போய் தமிழன் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்ற மாதிரி இருந்ததா அவர் பல கதைகளை சொல்லிட்டு இருந்தார். எல்லாரும் ஒருங்கிணைந்த இந்திய மக்களாகத்தான் நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டியில் இருக்கோம். இங்கே இதுக்குள்ளே எதுக்கு இவங்க ஆரியர் திராவிடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பரப்புறாங்கன்னு தெரியல. நான் சொன்னேன், சார் இது அரசியல் மேடை இல்லை சார், அரசியல் தான் பேசுகிறோம், இஷ்டம்னா இரு வெளியில் போ அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் மனதிலும் இவர்கள் நஞ்சை விதைக்கிறாங்க. ஆரியர்கள் திராவிடர்கள் இந்த சித்தாந்தத்தை உள்ள எடுத்துட்டு நஞ்சை விதைக்கிறாங்க. இது நல்லதே இல்லை. உங்க பேர் என்ன? அரசியல் பேசுவோம், இஷ்டம்னா கேளுங்க, கஷ்டம்னா போயிருங்க. நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நீங்க யாரு சொல்றதுக்கு? நாங்க பேசுவோம். இல்ல ஒரு தமிழ் இலக்கிய மன்றத்துக்கு குடிச்சிட்டு வந்திருக்காருங்க அவர் குடிச்சிட்டு வந்திருக்காருங்க தமிழ் இலக்கிய இந்த குறிப்பிட்ட வீடியோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடம், அந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு இல்லாட்டி ஒரு கூட்டம் நடக்குது. தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா அங்கே யார் வந்திருக்கா? தீகா, திராவிட கழகத்தினுடைய அருள்மொழி, ஓவியா இவங்களாம் பேசியிருக்காங்க. அதற்கு முந்தின நாள் ஒரு இடத்துல நாங்கள் விசாரிச்ச போது அங்கேயும் வீரமணி, அருள்மொழி, அதுக்கப்புறம் ஓவியா இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் இலக்கிய மன்றம்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் இலக்கியம் பேசாமல் ஆரியம் வந்தது, திராவிடம் வீழ்ந்தது, திராவிடம் வந்த கதை, அதில் பெரியாரிஸ்ட், அதில் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், ஜாதிய திணிப்புகள், அதில் திராவிட இயக்கங்கள் எப்படி வெற்றி பெற்றது, இதுக்குள்ளே போகிறாங்க. இலக்கியத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான நிகழ்வு, அதாவது முற்போக்கு கலை இலக்கிய மன்றம், முற்போக்கு பேச்சாளர் மன்றம், அப்புறம் தமிழ் இலக்கிய மன்றம், இப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிடுவானுங்க. அது இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் ரொம்பவே அதிகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, யூரோப் ஃபுல்லாமே அதிகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி பேர் வச்சுக்கிடுவானுங்க. ஆனால் கடைசியாக நிற்கிறது எங்கே நிற்பாங்க அப்படின்னா, திராவிடம், அதுக்கப்புறம் பெரியாரிஸ்ட், அதில் முற்போக்குவாதம்ன்ற பேரில் திராவிட சிந்தனைகள், அது எப்படி தமிழர்களை மீட்டெடுத்துச்சு, இந்த மாதிரி ஒரு கதையை ஒன்று விட்டு தெரியுவானுங்க. இது இங்கே நேற்று கிடையாது, பல நாட்களாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இது தீவிரப்படுத்தியிருக்கானுங்க. இதுக்கு பெரிய லெவலில் ஃபண்டு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்போது எப்போதுமே அந்தந்த பகுதியிலுடைய, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுன்னா நேற்று அமெரிக்காவுடைய டெக்சாஸ் பகுதியிலேருந்தோ இல்லை பிற பகுதிகள் இருந்தோ இந்த மாதிரி வந்தாங்க. இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு திராவிட சிந்தனைன்ற பேரில் தூண்டி விட்டு போகிறானுங்க. அங்கே பேசுனது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பிரிவினைவாதத்தை தீவிரம் வளர்த்துருக்கிறானுங்க இப்படின்ற குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே தீவிர எதிர்ப்பு காட்டுங்கன்னு சொல்லும்போது எதிர்ப்பு காட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லா பேருக்கும் புரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லா பேருமே எங்கே இந்த திராவிட இயக்கங்கள் இருக்குல்ல, இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையுமே நீங்கள் ரிசர்ச் பேப்பர்கள், அதாவது ஆய்வு கட்டுரைகள் இல்லாட்டி பிஹெச்டி ஆய்வுகள் இருக்குல்ல, இது எல்லாமே குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து இவங்க எடுக்கும்போது முக்கியமாக ஜாதிய பிரிவினைகள், அது இந்து மதம் எப்படி ஜாதியை திணிச்ச அடக்குமுறைகளை அனுமதிச்சது, அதில் பிராமணருடைய கை எப்படி ஓங்கி இருந்தது, பிராமணர்கள் எப்படி ஒடுக்குமுறைகளை உருவாக்குனாங்க, இந்த மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் மிஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும். அதை ஒப்பிட்ட அளவு, அதாவது ஒரு விஷயத்தை நாம் பேசும்போது இன்னொரு நாட்டுடையோ இல்லாட்டி இன்னொரு விஷயத்துடைய ஒப்பிடணும். இப்போ இந்திய பொருளாதாரத்தை சீனாவுடையோ இல்லை அமெரிக்காவுடையோ ஒப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒப்பிடும்போது தான் நம்மளால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, சரியாக பிரித்து இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு பிரச்சார யுக்தியாகவே நடக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படி எதிர்க்கிறது, இதுதான் எல்லா பேரும் கேட்கக்கூடிய கேள்வி.
இந்த நபர்களை சரியாக எதிர்க்கிறது எப்படி? இந்த நபர்கள் செய்கிற பிரச்சாரம் சரியா அப்படின்னா, இந்த நபர்கள் செய்கிற பிரச்சாரம் எல்லாமே பழமைவாதம், மிக முக்கியமானது அறிவுகட்டத்தனம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எடுத்ததுமே எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, எஜுகேஷன் கல்வி கிடைக்காம தடுத்து நிறுத்துறாங்க. ஒடுக்குமுறைகள் இருந்தது, அங்கே தீண்டாமை இருந்தது, இப்படின்னா ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இந்து மதம் மேலே தலையை போட்டுறான்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. சரி, இப்பயும் உட்காந்து நம்ப முடியுன்றாலும் இவங்க ஊரெல்லாம் ட்ராவல் பண்ணுறானுங்க. இதுக்கு ஒரு ஆதரவு கும்பல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்பேத்கர் தான் இருக்கும்போதே ஒரு 58 ரிசர்ச் முடிச்சிருந்தாரு. அவர் வழி வந்தவன் யாராவது ஒருத்தன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேற்கொண்டு ரிசர்ச் போகணும். ஏன்னா சர்வதேச உலக அளவில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல, அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அதனுடைய முந்தைய பிந்தைய பகுதிகளில் எல்லா தீவிரமாக ஆய்வு பண்ண நினைப்பானுங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஈவே ராமசாமி சொன்னார் இல்லையா, அதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. இப்போ இது ஏன் கண்மூடித்தனம், இதில் என்ன மாதிரி மாற்றம்னு சொல்லிக்கணுங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சாரங்கள் பெருமளவு யாருக்கு பயன்பெற்றது அப்படின்னா, கடந்த 35 வருஷங்களாக மத மாற்றத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை, இவங்க எல்லா பேருக்கும் எது தேவைப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு காரணி தேவைப்படுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, மதம் மாற்றும் போது உங்களுக்கு இங்கே மதிப்பு கிடைக்கல. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமா இருக்கலாம், அங்கே நீங்கள் தனிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, அந்த இருக்குது, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மதம் மாற்றிங்கன்னா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எல்லாமே அடையாளம் ஆயிடும் அப்படின்ற பிரச்சாரம் இருந்தது. அந்த பிரச்சாரத்தினுடைய ஆணி வேற என்ன அப்படின்னா, ஜாதிய ஒடுக்குமுறைகள், உங்களை படிக்க விடலை, இந்த ரெண்டை வச்சு பண்ணியிருப்பானுங்க. இன்றைக்கி இந்த சமீபத்தில் அந்த ஈமுக்கொழி சத்யராஜ் இருக்கால, அவனா பேசுவான், நம்ம ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் படித்தோம். இந்த மாதிரியான சிந்தனைகள் இல்லாட்டி இந்த மாதிரி சிந்தனை பரப்பக்கூடிய நபர்கள் இவங்களை முதலாவது உடைக்கணும். எங்கேருந்து உடைக்கணும் நான் சொல்லியிருக்கேன். எங்கேருந்து உடைக்கணும்னா, நீங்கள் இந்த ஆர்டிசன், அதாவது கை வேலை பார்க்கக்கூடிய இல்லை கிராஃப்ட்மேன் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கைவினை இல்லாட்டி கை வேலை பார்க்கக்கூடிய, அதாவது ஸ்மித் இருப்பாங்க, அதாவது பற்ற வச்சுருப்பாங்க, இல்லை கார்பெண்டர் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஃபிஷர்மேன் இருப்பாங்க, இப்படி இருக்காங்க இல்லையா, இப்படியான கம்யூனிட்டி தான் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்திலும் 80%. இந்த 80%க்கு மேலான இந்த மக்கள் தொகையில் யூரோப்பில், அதாவது ஐரோப்பிய நாடுகளில், ஏன்னா அங்கேருந்து தான் பிரிட்டிஷ் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், இல்லை டச் ஆகட்டும், ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகட்டும், இந்த பகுதியிலேருந்து தான் தீவிரமாக இந்த மிஷினரி குரூப் வெளியேறிச்சு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த கிராஃப்ட்மேன் இருக்காங்களே, கைவினை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு என்ன மாதிரியான மரியாதை இருந்தது, என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்தது, இவங்களுக்கு கல்வி கிடைச்சதா, அங்கே போதுமான அளவுக்கு தகுதி இருந்துச்சா, அந்த போதுமான அளவுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் அங்கே வாய்ப்புகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1600கள் ஆரம்பித்து 1850, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குதுல, தொழில் புரட்சி நடந்து அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் வச்சுக்கோங்க, 1900 வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த வரலாறை மட்டும் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா, இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்களோ, யார் திராவிட கழகம் என்ன பரப்புதோ அது அப்பட்டமான பொய்யின் புரியும். அதோட மிக முக்கியமாக கிறிஸ்தவ மிஷினரிகள், மதமாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்காங்களே, இவங்க பரப்புறது தீவிரமான பொய் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஜென்டில்மேன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஜென்டில்மேன்ற வார்த்தையை நீங்கள் 1600களை 700களை 800களை எடுத்து வச்சுக்கோங்க, யாருக்கு மட்டும் சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு மட்டுமே. பிரபுக்கள் இருப்பாங்க, இல்லாட்டி பெரிய நிலச்சுமந்தார்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி நபர்கள் இவங்கள்ட்ட வந்து வரக்கூடிய பசங்க இருக்காங்க, இவங்க மட்டும் தான் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. எல்லாரும் ஜென்டில்மேன் சொல்ல மாட்டாங்க. ஜென்டில்மேன்ற அந்த வார்த்தை காமன் ஆயிடலாம் இப்போ கூட. ஆனால் இப்போ 1600களில் 700களில் 800களில் இந்த வார்த்தை பொதுவானது கிடையாது. இது உயர் வகுப்பினருக்கு மட்டுமே ஒரு வார்த்தை. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்டில்மேன் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இருக்குல்லையே பெரிய யூனிவர்சிட்டி பிரிட்டிஷில் வச்சுக்கோங்க, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த 1600கள் 700கள் இருந்த மிக முக்கியமான புத்தகம் அது என்ன அப்படின்னா, யார் யாரோ நாங்கள் இன்றைக்கி அட்மிஷன் போட்டோம், அட்மிஷன் எவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அப்போ அட்மிஷன் ஃபார்மே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்மும் கிடையாது. அப்போ இருக்கிறது ஜென்டில்மேன் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அதாவது நீங்கள் ஏதாவது சேர விரும்பினீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க, அதாவது டியூட்டர் யாராவது ஒருத்தவங்க, இவர் ஜென்டில்மேன் குடும்பத்திலேருந்து வராரு, இவர் இந்த மாதிரி ஒழுக்கமானவர், இவர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கும். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் அட்மிஷனே போட முடியும். அதாவது அந்த அட்மிஷன் ப்ராசஸே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் மாதிரி அப்போ கிடையாது. 1600கள் 700கள் 800கள் வரைக்கும் இதுதான் உண்மை. அப்படி பண்ணும்போது அந்த டியூட்டர் ரெஃபரன்ஸ் இல்லையா, அவர் யாருக்கு மட்டும் கொடுப்பாரு, யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த கிராஃப்ட்மேன் கைவினை வேலை பார்க்குறாங்களே, இவங்க 80% பேர் கொடுக்க மாட்டாங்க. பிரபுக்கள் இல்லாட்டி நிலச்சுமந்தார்கள் இல்லை உயர் வகுப்பில் இருக்கக்கூடிய பெரிய குடும்பங்கள இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கும். மற்ற யாருக்கும் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் மாட்டாங்க கிடையாது, கொடுக்கவும் கூடாது. இது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இதனுடைய அனைத்து புத்தகத்தையும் நாங்கள் பரட்டியிருக்கோம். இது 100% உண்மை. எனவே அந்த காலகட்டத்தில் 1700களின் பிற்பகுதியில் 800கள் வரைக்குமே கூட, 830கள் வரைக்குமே கூட கிராஃப்ட்மேன் இல்லாட்டி ஆர்டிசன் இருக்காங்களே, இந்த கைவினை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, எல்லா விதமான தொழிலாளர்கள், இவங்க எல்லா பேரும் அங்கே படிப்பு சதவீதமே 3% கூட கிடையாது. நீங்கள் நம்புங்க, 3% கூட கிடையாது. அந்த சிஸ்டமே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். யூனிவர்சிட்டிஸ் இல்லையா,
இந்த யூனிவர்சிட்டி கிளாசிக்கல் யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயுமே லத்தீன், கிராமர், அதுக்கப்புறம் லா, மெடிசின், அதுக்கப்புறம் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் தியாலஜி, இது எல்லாம் நடத்துவான்னு வச்சுக்கோங்க. இது எதுலையுமே யார் இந்த கிராஃப்ட் பண்ணுறாங்களே இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்திலிருந்து போகவே முடியாது. அட்மிஷனே கிடையாது, அதுக்கு ரெஃபரன்ஸும் கிடையாது, வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. 100% கிடையாது வச்சுக்கோங்க. நான் 1%, 2%, 100% கிடையாது. அதுக்கப்புறம் ஜெசூட் நடத்தக்கூடிய இங்கே லயோலா காலேஜ் மாதிரி இல்லையா, இந்த ஜெசூட் அமைப்புகள் இல்லாட்டி ரிலீஜியஸ் ஸ்டடி கேத்தோலிக் சபைகள் இருக்கு இல்லையா, இவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட் எதுலையுமே அவங்க நடத்துகிற தியாலஜியில் ஆரம்பித்து பிற படிப்புகள் இருக்கு இல்லையா, இது எதுவுமே அதுவும் மதம் சார்ந்த இல்லை மனிதகுலம் சார்ந்த படிப்புகள் இருக்கு இல்லையா, இது எதுக்குமே அப்போவும் கிராஃப்ட் மேலே அனுமதி கிடையாது. இந்த 2 இடத்துலையும் அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிந்திக்கக்கூடிய விஷயங்களை, மூளையை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் கிராஃப்ட்மேனுக்கு என்ன வேலை, இது 1850 வரையிலையும் உண்மை. இந்த பகுதி அப்போ இன்னொரு இன்ஸ்டியூஷன் இருந்துச்சுல, அதுலையா படிக்க விட்டாங்களா? கிடையாது. இதெல்லாம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற படிப்புகள், யூனிவர்சிட்டி ஆகட்டும் இல்லாட்டி ஹையர் செகண்டரி இல்லாட்டி ஹையர் ஸ்கூலிங் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த அப்ரண்டிஸ் இருக்கு இல்லையா, அதாவது கிராஃப்ட்மேனுக்கு மட்டுமே ஒரு தனியாக ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க. இந்த ஐடிஐ மாதிரி வச்சுக்கோங்க, அதில் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அதில் போய் நீ படிச்சுக்கலாம். அதில் போய் நீ என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா, கிராமரோ இல்லாட்டி எழுத படிக்கவோ கிடையாது. கார்பெண்டரை படிச்சுக்கோ, ஸ்மித்தை படி, அதாவது பற்ற தொழில் வச்சுக்கோ, பற்ற தொழில் படி. இந்த அளவில் தான் அனுமதிச்சிருப்பானுங்க. அவன் 3% பேர் படித்ததுக்கு அனுமதிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் யாருன்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஓரளவு கூட ரொம்ப பேர் கிடையாது. அந்த இடத்துல இந்த மாதிரியான பிரிண்டிங் ஒரு பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்களே தவிர அப்போவும் அனுமதி கிடையாது. அப்போவும் நீ பெரிய வகுப்புக்கு வந்துட முடியாது, வரவும் கூடாது. இந்த அட்மிஷன் கேட்டில் நீ வரவே கூடாது. சொல்ல முடிஞ்சா இதுதான் 1950 வரைக்குமே யூரோப்பில் இருந்த சிஸ்டம். ஸ்பெயின் ஆகட்டும், போர்ச்சுகல் ஆகட்டும், இதே நான் முதல் சொல்கிறேன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு கிளம்புவாங்க. டச் ஆகட்டும், இவங்க தான் முதல் கிளம்புவாங்க. ஏன்னா கப்பலை கட்டிக்கிட்டு வெளியில் வணிகத்துக்கு முக்கியமாக தங்கத்தை தேடி அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கிளம்புவான். இது வரலாறு ஒரு ஓரமாக வைங்க. அதற்கப்புறம் வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டச்சு வெற்றி பெறும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷில் உருவாகும். இவங்கெல்லாம் வரதெல்லாம் அடுத்து. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஆகட்டும் வந்த பிரபுக்கள் ஆகட்டும், இந்த ஆட்சியாளர்கள் இல்லாட்டி பெரிய பெரிய நீதித்துறையில் இருந்த நபர்கள், இவங்க எல்லா பேரும் எடுங்க, அவங்களுக்கு வரலாறே இருக்கும். அவங்க குடும்பமே பிரபுக்கள் இல்லாட்டி நோபல், அதாவது உயர் ரக வகுப்பு இருக்குல்ல, அந்த வகுப்பை சார்ந்த குடும்பத்தினர் இருப்பாங்க. ஒருத்தர் கூட கீழே வந்திருக்க மாட்டார். நீ எடுத்து தாராளமாக பார்க்கலாம். 100% நான் சொல்கிறேன். அங்கே 2ஆக பிரித்தோம்னா அவங்க ஜென்டில்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க படிக்கலாம், அவங்க சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க ஆட்சி புரிவதற்கு அதாவது கட்டளைகள் இடுவதற்கு சரியான நபர்கள், அவங்களுடைய குலம் இருக்குல்லையே அது உயர்ந்தது. இதை வச்சு தான் பிரிக்கிறாங்க. இந்த பக்கம் கைவினை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஆனவங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக இடியட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுக்காக இருப்பாங்க. இவங்க வேலையாட்களாக இருக்கிறாங்க மட்டுமே தகுதியானவங்க. இவங்க எல்லாரும் லேபர் தான், வேறு எதுவும் கிடையாது. வேறு பெரிய கல்ச்சரெலாம் கிடையாது. லேபர் கல்ச்சரலாகவும் சரி, சிஸ்டமாகவும் சரி, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய படிப்புலையும் சரி, எல்லாரும் 2ஆக புலந்துருப்பானுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன 1950களுக்கு அப்புறம் இதோட சின்ன மாற்றம் ஒன்று உருவாகுமே தவிர பெரிய மாற்றம்லாம் வந்திருக்காது. நீங்கள் யாராவது ஒருத்தர் திராவிட கழகத்தை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இது உண்மை இல்லை பொய்யை நிரூபி, நான் எடுத்து காட்டுறேன். எனவே அடக்குமுறைகள் இல்லை புறக்கணிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எல்லாமே எல்லா நாட்டிலுமே இருந்துச்சு. அப்போ அதற்காக இந்தியாவில் இருக்கிறத ஏற்றுப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி ஒன்று இருக்கு இல்லையா, அவன் பரிணாம வளர்ச்சியில் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தான். இது என்னையை மட்டும் குறை சொல்லாத, இதுக்காக இந்து மதத்தை மட்டும் குறை சொல்லாத, இதுக்காக நான் வந்து பைபிளை போய் குறை சொல்லலையே. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, அதுக்கப்புறம் அன்டச்சபிலிட்டி சொல்லுவேன்ல, அதாவது தீண்டாமை. இந்த தீண்டாமைலாம் நீங்கள் ஸ்பெயினில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒவ்வொரு பகுதியிலும் என்னால் சொல்ல முடியும். நார்தன் ஸ்பெயினோ இல்லாட்டி சதர்ன் ஃப்ரான்ஸோ இந்த பகுதியில் கேகட்ஸ், அதாவது மைனாரிட்டி குரூப் இருப்பாங்க, முக்கியமாக மலைவாழ் மக்கள். இதில் நோய்வாய்ப்பட்டவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மலைவாழ் மக்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, இவங்கள தான் அதிகமாக இவங்க இந்த பேர் சொல்லி கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரும் பொது பாதைக்கு வரக்கூடாது, சர்ச்சுக்கு வரும்போது அவங்க மெயின் டோர் வழியாக வரக்கூடாது, அவங்க தனி டோர் வச்சுருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். ஊருக்கு வெளியெல்லாம் எப்படி யாரும் தீண்டாத இடத்துல போய் நிற்கணும். அதுக்கப்புறம் யாரையும் தொட்டுக்கிட்டு பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லையா, இது எல்லாம் இருந்துச்சு. என்ன நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு பேசுறது மூலமாக இந்து மதம் தான் காரணம் தூக்கி போட்டு அதை வசதியாக ஒரு பெரும் வெறுப்பை பரப்புறதுக்கு பிராமணன் தான் எல்லாம் காரணம். முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனைக்கும் முடிஞ்சு போச்சு, தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம். இது மனித குலத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்தக்கூடிய ஒரு விஷயம். இதுலேருந்து நாம் திருத்தி மேலே வந்துட்டோம். நாம் நம்மளை ஆட்சி பண்ணும்போது வேகமாக இப்போ 82% வந்துட்டோம் படிப்பில். அது முன்னே நம்ம ஒரு 1850கள்லையோ இல்லை 1800கள்லையோ நம்ம ஒரு சுதந்திரம் பெற்று ஒரு 1850 வந்தோம்னா இந்நேரம் நமக்கு அது இருக்கிற அடையாளமே தெரியாமல் போயிருக்கும். ஒருவேளை யூரோப் மாறுன்னு வச்சுக்கோங்க. எனவே
அங்கே எல்லாம் இல்லாத ஒன்று இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பரப்புறானுங்களே இந்த திராவிட கழகம் கும்பல். இவங்களோட ஒரு அடி முட்டாள் எவனுமே கிடையாது. நான் ஸ்பெயின் போர்ச்சுகல் மட்டும் கிடையாது, ரொமேனியா வரைக்கும் போகுது. இந்த ரொமேனியன்ஸ்லாம் ஏறக்குறைய ஸ்லேவ் தான், அந்த விட கேவலமாக நடத்துறவங்க எவனுமே கிடையாது அவங்க ஊரில். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ட்ராவல் பண்ணி முழுமையாக வெளியே கொண்டு வரதுக்கான விருப்பம்லாம் எங்களுக்கு உண்டு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை எதிர்க்கணும், அதாவது திராவிட கழகம் அது பரப்பக்கூடிய பொய்யை எதிர்க்கணும்னா அதுக்கு ஆய்வுகள் தேவை. அந்த ஆய்வுகள் எங்கேருந்து தொடங்க வேண்டியிருக்கு அப்படின்னா, போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டிஷ், இங்கேருந்து இட்டாலி, ஜெர்மனின்னு எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயங்களை நீங்கள் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சால் ஒழியே அதை உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே காமனாக தான் இருந்திருக்கு. இதை தூக்கிட்டு வந்து இந்து மதத்தின் மீது போடுறதோ இல்லை குறிப்பிட்ட சமூகத்தின் மீது போடுறதோ தீர்வும் இல்லை, அது உண்மையும் அல்ல. இதை ஒரு வரலாற்று விவகாரமாக பார்த்து இந்த குற்றம் இருக்கு இல்லையா, இதை திருத்தறதுக்கான முயற்சிகளை இங்கே ஈடுபடலாம். ஆனால் இதை வச்சு இந்து மதமே மோசமானதுன்னு பரப்புறாங்களே அவங்களும் அயோக்கிய பயலுங்க. இதை வச்சு இங்கே ஒரு பெரிய பிரிவினவாதம் இந்தியா தூண்ட முயற்சி பண்ணுறாங்களே, அது அதை விட அயோக்கியத்தனம்ன்ற விஷயத்தை புரியும் எப்போ நாம் இந்த விஷயங்களை ஆய்வு பண்ணால் ஒழிய. நான் இப்போது சொல்கிறேன், இவனுங்க பேசுகிறது ஒரு அறகுறை விஷயம்னு வச்சுக்கோங்க, அந்த அறகுறை விஷயத்தையே ஆய்வு பண்ணி வச்சு தீவிரமாக பரப்பி வச்சுருக்கானுங்க. அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த விஷயத்தை மட்டுமே பிடிச்சி பேசக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அது முக்கியமாக பட்டியல சமூகத்து மக்கள் இல்லையா, அதில் படிக்கூடிய இளைஞர்களை ஈஸியாக கவர்ந்து இழுக்க முடியுது. ஆனால் ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னா இங்கே எதிர்த்தரப்புக்கும் ஆய்வுன்னு ஒன்று தேவை. இந்த ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பல நாடுகளில் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஆய்வுகளை உங்களை களத்துக்கே போய் செய்ய முடியும். நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், இதனால் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஊருக்குள்ள இன்டர்நேஷனல் லைப்ரரி எல்லாத்துலேயுமே காசை கட்டி ஆண்டு சந்தாவை எடுத்து அதுக்குள்ளே புக்கெல்லாம் புரட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாத்தையும் புரட்டுறோம். ஆனால் இது எல்லாமே இங்கே உட்காந்து நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் களத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது இதில் ஆய்வுகள் நடத்தி PhD பண்ணுறக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது முன் வந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதையெல்லாம் முக்கியமாக நாம் இந்த காலகட்டத்தில் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அப்படி கொண்டு வந்தால் ஒழியே கடந்த 35-40 வருஷத்துக்கு மேலாக கிறிஸ்தவ மதத்தை மதம் மாற்றணுன்றதுக்காகவே பரப்பக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் இங்கே நடக்குது. அந்த பிஸ்னஸ்க்கு மிக முக்கியமான ஊண்டுகோலாக இருக்கிறது இந்த திராவிட கழகம் கும்பல் தான். அவங்க செய்கிறது எல்லாமே இந்து மதத்துக்கு எதிராக இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் இல்லை அடக்குமுறைகள் இல்லாட்டி வரலாற்று ரீதியாக நடந்தக்கூடிய பிழைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து இந்து மதத்தின் மீது போட்டு மத மாதிரி ஓடுங்க அப்படின்னு ஒரு வழியை வேற காமிச்சு விட்டானுங்க. அதில் ஏறக்குறைய வெற்றியும் அடைஞ்சிருக்கானுங்க. ஆனால் இதை தாண்டி இனிமேல் வெற்றி அடையவே கூடாது. அப்படி அடையக்கூடாதுன்னா நம்மள்ட்ட போதுமான அளவுக்கு ஆய்வுகள் தேவை. இந்த பதிவோட இறுதியாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எது இந்த குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகள், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மனித குலத்துடைய நகர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது கல்வி எப்படியா இருந்துச்சு, அங்கே சமூக விஷயங்களாக எப்படியா இருந்துச்சு, அன்டச்சபிலிட்டியில் ஆரம்பித்து ஒடுக்குமுறைகள் வரைக்கும் வெறும் இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சா, இதை பற்றியான ஆய்வுகள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம். களத்துக்கு போகிறதுக்கு என் டீமே தயாராக உண்டு. ஆனால் இங்கே உட்காந்து 24 அரசியல் சண்டையிலே பொழுது போகுது. தயவு கூர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்த நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் அமெரிக்கா இல்லை ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, பிற நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பீர்களாண்டா உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் விஷயங்களை உதவ ரெடி. இந்த விஷயங்கள் தீவிரமான ஆய்வுகள் நடந்தாகணும், எல்லா ஆய்வு கட்டுரைகளாக வெளியே வந்தாகணும். அதற்கு நாம் அதற்கான நேரமும் ஒன்று ஒதுக்கணும். இந்த பொய்யை ஃபுல்லாக முழுமையாக உடைக்க முடியும், 100% உடைக்க முடியும். அதற்கு கொஞ்சம் முயற்சின்னு ஒன்று தேவை.